Hi Rogle, very good morning. Om Murga, have a great day. இது வந்து வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், ஓமம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இங்கே வந்து மேத்தி ட்ரை லீவ்ஸு அந்த ஆர்பிஆர்து அது ஊறிட்டுருக்கு. வெந்தயக்கீரை போட்டு பக்கோடா போட போகிறேன். இன்றைக்கி மெனு வந்து பக்கோடா, அப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு 3-4 நாள் இருக்கும் வாங்கி. நேற்று ஆனஞ்சியும் வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 நாள் ஆன நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். அதனால் இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 350 கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் சாப்பாடு, வெந்தயக்கீரை போட்டு பக்கோடா, இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. அதை தண்ணி வடித்து ½ அன் ஹவர் ஊறிட்டு இருந்துச்சு. தண்ணி வடித்து எடுத்தாச்சு வெந்தயக்கீரையை. அப்புறம் கடலை மாவு மட்டும் போட்டால் போதும். வேறு அரிசி மாவு வேணால் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். கடலை மாவு மட்டும் போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே பக்கோடா போட்டுற வேண்டியதான் எண்ணெயில். அது பக்கோடாக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் கடலை மாவு போட்டு. அடுத்தது வந்து நெல்லிக்காய் சாப்பாட்டுக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரி கொட்டை தனியாக எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், தேங்காய் துருவல் மாதிரி கிடைச்சிரும். இல்லைன்னா கேரட் துருவறதுல துருவிக்கோங்க, துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அரைச்சி எடுக்கிறேன். நெல்லிக்காய் சாப்பாட்டுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 3 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நடக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் நீக்கிட்டு போடணுன்னா போடுங்க, நான் அர்ஜென்ட்டுக்கு அப்படியே அடிச்சுட போகிறேன், டைம் இல்லை. தாளிக்கிறதுக்கு வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். காரத்துக்கு இதுதான். கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு, ப்ளஸ் ஃப்ரெஷ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு நசுக்கிட்டேன், உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். சாப்பாடு முதலே வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது கொலன்னு ஆகாமல் அப்படியே உதிரியாக வரும். சாப்பாடு முதலே வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது கொலன்னு ஆகாமல் அப்படியே உதிரியாக வரும். கடுகு போட்டு வரமிளகா முதல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுடலாம். வரமிளகா கொஞ்சம் செவந்தோன்னே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அடுத்தது நடக்கடலை பருப்பு போட போகிறேன். கேஷ்யூவும் போட்டுக்கலாம் நீங்கள். நடக்கடலை பருப்பு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூளும் போட்டேன். மிளகாத்தூள் போடல, மஞ்சத்தூள் போட்டேன். தேவையான உப்பையும் போட்டுற போகிறேன். உப்பையும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவை அப்படியே போட்டுற வேண்டிதான். நான் வந்து ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தேன், கொஞ்சம் அரைப்படலன்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக தேங்காய் துருவின மாதிரியே கிடச்சிரும். இன்னொரு நாள் ஜூஸ் மட்டும் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன், லெமன் ரைஸ் பண்ணுற மாதிரியே ஜூஸ் மட்டும் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ½ ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுருங்க. ஒயிட் சுகர் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வெங்கடேஷ் பட் சரோட வீடியோ பார்த்தேன், ரெசிபி வீடியோ. அதில் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். அவர் வந்து வெங்காயம் போடல, நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேண்டானாலும் நீங்கள் வெங்காயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. கொஞ்சம் இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் மட்டும் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவினோன்னா இது வந்து ரசம் ரெடி ஆகிற மாதிரி, இது ஒரு ட்ரை பொரியல் மாதிரி ரெடி ஆயிரும். இதில் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி. ஹை இம்யூனிட்டி
அப்புறம் ஜூஸ் குடிக்காத பிள்ளைங்களுக்கு துவர்ப்பாக இருக்கிறனால இப்படி கொடுத்துட்டோன்னா சுத்தமாக தெரியாது என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு 3 minutes குக் ஆகிடுச்சு நெல்லிக்காய். இதில் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். இறக்க போகிறேன். மல்லி இலையும் போட்டுட்டு இறக்கிட வேண்டிதான். ஒரு கிண்டி அப்புறம் சாப்பாடு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பக்கோடா ரெடி உறவுகளே, வாங்க சாப்பிட்லாம். வெந்தயக்கீரை பக்கோடா கிண்டிகிட்டு இருக்கேன் உறவுகளே. வாசனை பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு மாதிரியே வருது. சரியா? யம்மி அண்ட் ஹெல்தி பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. இப்படி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடைச்சா கூட வெந்தயக்கீரை இல்லைன்னா முட்டைக்கோஸ் தனியாக போட்டு பக்கோடா செய்யலாம். பாலக்கீரை பொடி பொடியாக கட் பண்ணியும் செய்யலாம். நீளமாக இலையை டிப் பண்ணி அப்படியே கூட பொரிச்சு தரலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல, இப்படி கொடுங்க. பக்கோடா செஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாய் கூட அரைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். வாங்க உறவுகளே, நெல்லிக்காய் சாப்பாடு, கூஸ்பெரி ரைஸ் சாப்பிட்லாம். வாங்க. யாராச்சும் ஃபாரினர் பார்க்கணுமாம்மா, செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுவாம்மா. இதுக்கு முன்னாடிலாம் ஃபாரினர்ஸ் வருவாங்க, இப்போ புஷ் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் யூடியூப். மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து வியூஸ் கொடுங்களேன். குடும்பத்தில் ஏதாச்சும் கும்மி அடிக்கிற மாதிரி ஸ்டோரி இருந்தால் தான் புஷ் பண்ணுவீங்களா, இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் புஷ் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன தான் ஆல்கோரிதம்னு சொல்லுங்கள். நாங்களும் பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாம் அதை பின்பற்றிக்கிறோம். செமையம்மையாக இருக்கும் உறவுகளே. வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். கொண்டைக்கடலையும் கொஞ்சோண்டு பாயில் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன், தாளிக்கல. அவன் சும்மா அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவான், அவனுக்கு அப்படி தான் பிடிக்குது. அப்புறம் ஆனந்திக்கும் கச்சான் அவங்க ஊர்லலாம் புளி சாப்பாடு இந்த மாதிரி கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வெள்ளை சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல் அப்படியே பாயில் பண்ணி உப்பில் இது பண்ணி கொடுக்குறாங்க. உப்பு கூட போட்டாங்களான்னு தெரியல அன்னைக்கு நாங்கள் மலேசியா போயிருக்கும்போது. அதனால் அதுவும் தனியாக கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். மிச்சம் இருந்துச்சுன்னா சாயந்தரம் தாளிச்சிருவேன் கொண்டைக்கடலையை. அம்பிட்டு தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஹோப் இந்த ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். தம்பிங்களா, பேச்சுலர் தம்பிங்களா, ட்ரை பண்ணுங்கள். சதீஷ் நவீன் தம்பு ஸ்பெஷலி உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு தம்பி வருவார், அவர் பேர் டக்குன்னு மறந்துருச்சே, ரொம்ப நாள் ஆச்சுன்னா எனக்கு மறந்துடுது. ஃபைனலாக நெய் கூட போட்டுக்கோங்க உறவுகளே. அவர் வெங்கடேஷ் பட் சார் வந்து நெய்யும் போட்டார். நானும் பிருத்விக்கு போட்டிருக்கேன். இதில் தனியாக போட்டுட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் திருப்பி காமிச்சிடலான்ட்டு ஊற்றிட்டு காமிச்சிருக்கேன். இது நெய் பிடிக்கல அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஹாய் உறவுகளே, வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓம் முருகா, சரவண பவா, காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். ஸ்ரீயை மட்டும் எந்த ஆண்டவனும் காப்பாற்ற மாட்டான், ஸ்ரீ தன்னைத்தானே காப்பாற்றிக்குவா. டோன்ட் வரி முருகா. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் கொண்டைக்கடலை சால்ட் போட்டு வேக வச்சு கொடுக்க போகிறேன். இது வந்து வெந்தயக்கீரையில் பக்கோடா போட்டிருக்கேன். ரெசிபி வீடியோ அப்லோடு பண்ணுவேன் வரவங்களே, பார்த்துக்கோங்க. தம்பிங்களா பார்த்துட்டு செய்யுங்க. வெந்தயக்கீரை இது வந்து ஆர்பிஆர்து ட்ரை வெந்தயக்கீரை. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கி பாலக்கீரை முட்டைக்கோசு ஏதாச்சும் ஒன்று போட்டு பக்கோடா போட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து நெல்லிக்காய் சாப்பாடு. இதில் வந்து நான் வந்து முந்திரி போடல, நடக்கடலை பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன், வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன். வெங்கடேஷ் பட் சாரோட வீடியோவும் பார்த்தேன், என்னோடய ஐடியாலையும் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேஷ்யூ போட்டுக்கோங்க, அவர் அதில் கேஷ்யூ போட்டார். ஃபைனலாக நெய் ஊற்றினார். நெய் மட்டும் இப்போ தான் ஊற்ற போகிறேன். பாய் ஆல் உறவுகளே, ஹேவ் அ கிரேட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டே. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும்.